அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பை பற்றிய விரிவான ஒரு விவாதமாக இந்த காணொலி இருக்க போது. மேலும் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சமூக அறிவியல் வரலாற்றில் முதல் பாடமாக அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத் என்கிற பாடத்தில் விரிவான கேள்விகளுக்கு விடையளி என்கிற பகுதியில் இந்த கேள்வியானது விவாதிக்கப்பட்டிருக்கு. மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இது இருக்கு. அரசு போட்டித் தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கு. காணொலியை அவசியம் முழுமையாக பார்த்து பயனடையும்படி உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற அமைப்பை போலவே இருக்கக்கூடியதுதான் காமன்வெல்த் நேஷன்ஸ். நாம இது போன்ற பல்வேறு அமைப்புகள் இருந்தா கூட நாம் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. காமன்வெல்த் நேஷன்ஸை பத்தி தனியா நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம், அதில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியில லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதேச அமைப்பு போயிட்டு தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். இந்த அமைப்பு உருவாவதற்கான காரணங்கள் என்ன, இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் என்ன, மேலும் இந்த அமைப்பு சந்தித்த பிரச்சனைகள் என்ன, இந்த அமைப்பு செயலிழந்ததற்கான காரணங்கள் என்ன, இது பத்தி தான் இந்த காணொலி விவரிக்க போகுது. முதல்ல இந்த அமைப்பு உருவாவதற்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். முதலாம் உலகப் போர் நடந்து முடிந்த அந்த தருணம் 1914ஆம் ஆண்டு துவங்கி 1918ஆம் ஆண்டு வரையில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலங்கள் இந்த முதலாம் உலகப் போர் நடக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் இராணுவ வீரர்களை அதிக அளவில் இழந்தது. மிக அதிகமான உயிர் சேதமும் மிகப்பெரிய பொருட்சேதம் பணச்சேதமும், நாடு நிர்வாகத்தை நடத்தவே பணமில்லாத அளவுக்கு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு தருணம். இதுவரை இந்த உலகம் கண்டிராத ஒரு பேரழிவு அப்படின்னு சொன்னா அது முதலாம் உலக போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனிமேல் இது போன்ற போர்கள் உருவாகக்கூடாது, நாடுகள் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி பெற்ற நாடுகளாக இருக்கக்கூடிய முதலாம் உலக போர்ல ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் வெற்றி பெற்ற நாடுகளாக இருந்தது. ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஹங்கேரியை சேர்ந்த நாடுகள் தோல்வியுற்ற நாடுகளாக இருந்தது. அப்ப இந்த வெற்றி பெற்ற நாடுகள் அனைத்தும் சேர்ந்து தோல்வியுற்ற நாடுகளை, போருக்கு காரணமாக இருந்த நாடுகளை இழப்பீடு பெறுவதற்கும் இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் என்பது மிக முக்கியமாக அமைந்தது. 1919ஆம் ஆண்டு, அதாவது முதல் உலக போர் 1918 முடியுது. ஜெர்மனி அமைதி மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்குது. 1919ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற நாடுகளும் தோல்வியுற்ற நாடுகளும் ஒன்றாக இணைந்து ஒரு அமைதி மாநாட்டை துவங்குறாங்க. இந்த மாநாட்டில் தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்குவதற்கான ப்ரொபோசல் ஆனது வைக்கப்பட்டது. எப்போ இந்த ப்ரொபோசல் வைக்கப்பட்ட தேதி அப்படின்னு சொன்னா 25 ஜனவரி 1919ஆம் ஆண்டு இந்த அமைதி மாநாட்டில் அமெரிக்காவை சார்ந்த உட்ரோ வில்சன், அதே போல பிரிட்டனை சார்ந்த லாய்ட் ஜார்ஜ், பிரான்சை சார்ந்த கிளமன்சியூ மற்றும் இத்தாலியை சார்ந்த ஆர்லாண்டோ, இவங்களுக்கு பேரு பிக் 4, இந்த 4 முக்கிய நாடுகளும் சேர்ந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற அமைப்பை உருவாக்குவதற்கான ப்ரொபோசலை 25 ஜனவரி 1919ஆம் ஆண்டு உருவாக்குறாங்க. இந்த கேபினெட்டும் அப்ரூவல் கொடுத்துருது. 1920ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற அமைப்பு முறையாக நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த அமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு அதனுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, உலக நாடுகளுடைய ஆர்மியை கட்டுப்படுத்தணும், அதே சமயம் வெடிகுண்டு கலாச்சாரம் மற்றும் ஆயுத கலாச்சாரத்தை வெகுவாக குறைக்கணும், நாடுகளுக்குள்ளே அமைதியை ஏற்படுத்தணும், பொருளாதார ரீதியான வளர்ச்சி மற்றும் தொழில் வளர்ச்சிகளையும் பொருள் சார்ந்த வளர்ச்சிகளையும் ரொம்ப அமைதியான முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ரெகுலேஷனை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கும் வந்துடுது. முதலாக 1920ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த அந்த வருடமே ஸ்வீடனுக்கும் பின்லாந்துக்கும் இடையே பிரச்சனை நடக்குது. ஆலண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தீவை கைப்பற்றுவது குறித்து பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனையை லீக் ஆஃப் நேஷன்ஸ் தலையிட்டு வெற்றிகரமாக தீர்த்து வைக்குது. 1921ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கும் அப்பர் சிலேசியால ஒரு பிரச்சனை, போலந்து கூட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரச்சனையும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் தலையிட்டு சால்வ் பண்ணி வைக்குது. 1925ஆம் ஆண்டு கிரீஸ் மற்றும் பல்கேரியாவுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனையும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் தலையிட்டு சால்வ் பண்ணி வைக்குது. இதெல்லாம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய சக்சஸ் ஸ்டோரிஸ். சில பிரச்சனைகளை வெற்றிகரமா சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய
முக்கியமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு மொத்தம் 5 உறுப்புகள், அவங்களோட ஜெனரல் பாடிஸ். இந்த 5 உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து தி ஜெனரல் அசம்பிளி, ரெண்டாவது தி செக்யூரிட்டி கவுன்சில், மூன்றாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், நாலாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஹேக் என்று சொல்லக்கூடிய நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் தலைமைச் செயலகம், லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய தலைமைச் செயலகம், அதுக்கு பேர் வந்து தி செக்ரட்டரியேட். இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஜெனீவால இருக்கு. சரி, இந்த 5 உறுப்புகளும் சேர்ந்ததுதான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஜெனரல் பாடி அப்படிங்கிறது எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறதும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் உலகம் முழுவதும் இந்த சின்ன குழந்தைகளை வந்து போரில் ஈடுபடுத்தக்கூடாது, அதே போல பொருளாதார ரீதியாக எப்படி வந்து தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், எப்படி தொழிற்சாலைகளை வந்து நடத்தணும், எந்த நாடும் எந்த ஒரு நாட்டின் மீதும் போர் தொடுத்து தொழிற்சாலைகள் மீது தாக்கக்கூடாது, இப்படி வந்து பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தக்கூடியதுதான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது தலைமைச் செயலகம். ஸோ இந்த 5 உறுப்புகளை வைத்துக்கொண்டு இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆனது செயல்பட துவங்கி பல்வேறு பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சாங்க. 1920 இருந்து 1925 வரைக்கும். அதுக்கு மேலதான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் பல்வேறு சவால்களை சந்திக்க ஆரம்பிச்சது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்த அமெரிக்காவை சேர்ந்த உட்ரோ வில்சன் அமெரிக்காவை நிரந்தர உறுப்பினர்களாக இந்த நாட்டில் கொண்டு வர, இந்த அமைப்புக்குள்ள கொண்டு வர முடியல. யாரெல்லாம் இந்த நிரந்தர உறுப்பினர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா வந்து நிரந்தர உறுப்பினர்களாக இருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் அந்த அமைப்புல இருந்து வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா ஜெர்மனியை சொல்லணும் அப்படின்னு சொன்னா 1933ஆம் ஆண்டு ஒரு கோரிக்கையை ஜெர்மனி வைக்குது லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல. ராணுவத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்கும், ஜெர்மனியில ஆயுதங்களை அதிகப்படுத்துவதற்கும், நேவியை கப்பல் படையை வந்து அதிகரிப்பதற்கும் ஒரு வேண்டுகோளை வைக்குது. அந்த வேண்டுகோளானது நிராகரிக்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தத்துல இதற்கு மேல் ஜெர்மனி 1,00,000 ராணுவ வீரர்களுக்கு மேலாக ராணுவ வீரர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சட்டத்தை மீறி ராணுவத்தை அதிகப்படுத்துவதற்கு ஜெர்மனி கேட்டப்ப லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்பது அந்த ஒப்பந்தத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்ப ரிஜெக்ட் பண்ணோடனே அந்த கோபத்துல 1933ஆம் ஆண்டு லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டு ஜெர்மனி வெளியில போயிடுது. இரண்டாவதாக முசோலினி, அவரும் ஒரு சர்வதிகாரி. இத்தாலி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு தயாரா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹிட்லரை காரணம் காட்டி இத்தாலி வெளியில போயிடுது. ஜப்பான் மஞ்சூரியா மீது தாக்குதல் நடத்திய காரணத்துக்காக ஜப்பானும் வெளியில போயிடுது. இந்த 1920 இருந்து 25க்குள்ள பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருது யுனைடெட் நேஷன்ஸ் போலவே இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பும். அப்ப இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற அமைப்பு தனக்கு சொந்தமாக ஒரு ராணுவம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும், எந்த ஒரு உறுப்பினர்களும் தங்களுடைய பேச்சை கேட்பதில்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும், ஒவ்வொரு நாடும் ஒரு பலமிக்க நாடா இருந்த காரணத்தினாலையும் சரிவர செயல்படுத்த முடியல. ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அனைவரும் பரஸ்பர ஒப்பந்தம் கொடுத்துதான் முடிவு எடுக்க முடியும். ஆனால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட மாட்டாங்க. ஒவ்வொரு நாடும் தான் தான் பலசாலியான நாடு, எங்களுடைய கருத்துக்களை அதிகம் கேட்ட பிறகுதான் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கலப்புறதுனால விரைவில் ஒரு முடிவை எடுக்க முடியல. முடிவு எடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியல. நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் மிக்க ஒரு ராணுவம் இந்த அமைப்பின் கையில இல்லை. அதே போல பாதி பேர், இந்த உறுப்பினர்களா இருந்த பாதி பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருந்தாலும் கூட இந்த அமைப்பினுடைய பாதி பேர் மிக பலசாலியான சர்வதிகாரிகளா இருந்தாங்க. ராணுவங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய சர்வதிகாரிகள் ஹிட்லர், முசோலினி மற்றும் ஜப்பான், இவங்கெல்லாம் வந்து சர்வதிகார நாடா அப்ப இருந்தது. இவங்களை சமாளிக்கவே முடியாத காரணத்தினால லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற அமைப்பு விரைவிலேயே செயலிழக்க துவங்கிடுது. அப்படி செயலிழக்கும் போது 1946ஆம் வருடம் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முற்றிலுமாக கலைக்கப்படுகிறது. 10 ஏப்ரல் 1946, அதாவது 2ஆம் உலகப் போர் நடந்து முடிந்த அடுத்த வருடம் 1939 இருந்து 1945 வரை 2ஆம் உலகப் போர் நடக்குது. இந்த
இந்த இரண்டாம் உலகப் போர் நடந்து முடிந்த உடனேவே யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆனது இல்லை. அனைத்து உறுப்பினர்களும் வெளியில போயிட்டாங்க. முற்றிலுமாக இந்த அமைப்பு கலைக்கப்படுது 10 ஏப்ரல் 1946. இதுதான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய வரலாறு. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற அமைப்பை பற்றிய பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் உருவாக்கப்பட்டது, அது சந்தித்த பிரச்சனைகள் என்ன, யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தாங்க, இது உருவாவதற்கான காரணமாக இந்த பிக் 4 அப்படிங்கிறவங்க யாரு, எப்போ இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட தேதி, எப்போது இந்த அமைப்பு கலைக்கப்பட்டது வரைக்கும் இந்த காணொலியில் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம காமன்வெல்த் நேஷன்ஸை பற்றின விரிவான தகவல்களை கொடுத்துருக்கேன். அவசியம் அந்த காணொலியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதில் லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாவதற்கு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்க்கு தனி காணொலியா பதிவு பண்ணியிருக்கேன். அந்த காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் என்னுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.